ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ்பிஓல கன்டென்ட் ரைட்டருக்கான டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க. அது எப்படி பண்றது இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோங்க. அதேபோல இந்த வீடியோல நீங்க ஃபுல்லா பார்த்துட்டு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இந்த கன்டென்ட் ரைட்டர பொறுத்தவரைக்கும் பிளாக்ல பண்ணலாம், இல்ல வெப்சைட்ல பண்ணலாம். ஆனா நெறைய நண்பர்கள் பிளாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்றாங்க. பிளாக்ல எப்படி இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்றத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்க ஐடி லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணவங்க உங்களுடைய இந்த இதுல டேஷ்போர்ட் கீழ உங்களுக்கு கன்டென்ட் ரைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அந்த ஆப்ஷன் நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, நீங்க எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா குடுத்திருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்க என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, டைட்டில் இருக்கு இல்லையா? டைட்டில பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 15 வேர்டுக்கு மேல இருக்கணும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 15 வேர்டுக்கு மேல இருக்க மாரி பார்த்துக்கங்க. அதே இல்ல டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 200 வேர்டுக்கு இருக்கிற அதுக்கு மேல இருக்க மாரி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்லாம் உங்களுக்கு நான் என்னன்னு பின்னாடி சொல்றேன். ஓகே. வீடியோ கடைசில சொல்றேன். அதேபோல ஹெட்லைன் கவுண்ட் இருக்கு இல்லையா? ஹெட்லைன்னா ஒண்ணுமே இல்லங்க. இப்போ ஒரே ஒரு டைட்டில் மட்டும் வச்சுட்டு நெறைய வார்த்தைகள போட்டு நம்ம பேசுறோம் இல்லையா? அது வந்து தனித்தனி ஹெட்லைனா குடுத்து நம்ம பேசுறோம். ஒண்ணுமே இல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சைக்கிள் ஓட்டுவது எப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கங்களேன். இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரியாணி செய்வது எப்படின்னு வச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்லைன் குடுப்போமா? அதுதான் ஹெட்லைன். அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்தபடியா நம்ம என்ன செய்ய வேண்டும்? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் குடுப்போம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன அரிசிய வந்து பார்த்தீங்கன்னா, இதில போட வேண்டும்? எந்த அளவு பார்த்தீங்கன்னா போட வேண்டும்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் அதாவது ஹெட்லைன் குடுத்துட்டு அதுக்கு கீழ நம்ம விளக்கமா சொல்லுவோம் இல்லையா? ஷார்ட் ஃபார்ம்ல ஒரு டைட்டில் வந்து ஹெட்லைன் குடுத்துட்டு, அதுக்கு கீழ நம்ம விளக்கமா சொல்லுவோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஹெட்லைன் பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க பாருங்க. மஸ்ட் ஆட் கன்டென்ட் ரிலவன்ட் இமேஜ் அட் லீஸ்ட் 1 பெர் போஸ்ட்ன்னு சொல்றாங்க. அதாவது நீங்க என்ன கன்டென்ட் போடுறீங்களோ, அதுக்கு சம்மந்தமான ஏதாச்சும் ஒரு போஸ்ட்டாச்சும் நீங்க அதில ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல நீங்க ஏதாச்சும் பிளாக் உங்களுக்கு கிரியேட் பண்ண தெரியல அப்படின்னா நம்மளோட சேனல செக் பண்ணி பாருங்க. பிளாக் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏ டூ இசட் வந்து கிளியரா வந்து வீடியோ போட்டுருக்கோம். செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து குடுத்துருக்கேன். செகண்ட் ஒன் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. டூ நாட் போஸ்ட் அடல்ட் கன்டென்ட் அண்ட் பார்ட் டைம் ஜாப் ரிலேட்டடா. அதாவது நீங்க பிளாக் பண்றீங்க ஓகே. ஆனா அதுல அடல்ட் கன்டென்ட்டும் அதே போல பார்ட் டைம் ஜாப் ரிலேட்டடா அது சம்பந்தமா நீங்க எந்த ஒரு இதுவும் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல டூ நாட் யூஸ் சேம் டாபிக் அண்ட் கன்டென்ட் டூ அனதர் போஸ்ட். ஒரு போஸ்ட்ட பார்த்து அதே போஸ்ட் மாரி நீங்க வந்து பண்ணக்கூடாது. அதையும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணல அப்டின்னா, உங்களுக்கு அமௌண்ட் நாங்க தரமாட்டோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதேபோல ஸ்பான்சர் கீவேர்ட்ன்னு சொல்லியிருக்காங்களா, இது நீங்க எங்க போடணும்னு சொல்லிட்டு சொல்றேன். கீழ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. என்டர் யுவர் அந்த யுஆர்எல் கேட்கறாங்க. அதேமாரி டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போட சொல்றாங்க. சாரி அந்த என்டர் உடைய டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போட சொல்றாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, யுவர் போஸ்ட் கன்டென்ட் எனி ஒன் இமேஜ் யுஆர்எல். அதாவது ஒரு இமேஜ் வந்து அதில ஆட் பண்றீங்களா, அதனுடைய யுஆர்எல் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேங்களா? அத நீங்க யுஆர்எல் எடுத்து நீங்க வந்து போடணும். அதே டிஸ்கிரிப்ஷன். டிஸ்கிரிப்ஷன பொறுத்தவரைக்கும் அது எங்க எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்லி தரேன். ஓகேங்களா? இது மாத்திரம் நீங்க ஆட் பண்ணிட்டு நீங்க வந்து சப்மிட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு சப்மிட் ஆயிடும். இப்ப வாங்க டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்றது உங்க டெமோவா நான் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உங்களுடைய பிளாக் ஓப்பன் பண்ணிக்கங்க. உங்களுடைய பிளாக நீங்க ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு இப்படி தாங்க ஷோ ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணத பொறுத்தவரைக்கும் நீங்க எடிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணக்கூடாது. மத்தவங்க பார்க்குற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஓப்பன் பண்ணணும். இதுதான் மத்தவங்க பார்க்குற மாரி. இதுதான் என்னுடைய பிளாக் ஓகேங்களா? அன்அஃபிஷியல் நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும், வாழ்க வளமுன்னு சொல்லிட்டு போட்டுருக்கோம். இதில பிரியாணி பத்தி நம்ம போட்டுருக்கோம். அப்ப இத வச்சு தான் நம்ம வந்து டாஸ்க்குமே கம்ப்ளீட் பண்ண போறோம். எப்படின்னு உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேங்களா? அப்ப நீங்க ஒரு பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் பண்ணிட்டீங்க. சப்போஸ் உங்களுக்கு பிளாக் கிரியேட் பண்ண தெரியல அப்படின்னா, என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? அதே போல வீடியோவும் குடுத்துருக்கேன். அத பார்த்து கூட நீங்க பண்ணிக்கலாம். பிளாக்ல நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் பாருங்க ஃபர்ஸ்ட்டு. பிரியாணி பற்றி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு குடுத்துருக்கேன். அதோட டைட்டில் வந்து என்ன சொல்லியிருக்கேன் பாருங்க. டைட்டில பொறுத்தவரைக்கும் பிரியாணி பற்றி பார்க்கலாமா? இதுதான் டைட்டிலா இருக்கு. உங்களுக்கு டைட்டில் பார்க்க தெரியல அப்டின்னா, உங்க பிளாக் இதுல போயிட்டு, நீங்க டச் பண்ணீங்கன்னா மேலேயே பார்க்கலாம். பிரியாணி பற்றி பார்க்கலாமா? அத வச்சு நீங்க பார்த்துக்கலாம். இல்ல அப்டின்னா, உங்க போஸ்ட் நீங்க ஓப்பன் பண்ணக்குள்ள உங்களுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இங்க பாருங்க நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதுதான் வந்து உங்களுடைய டைட்டில் ஓகேங்களா? அப்ப பிரியாணி பற்றி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா, அங்க மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ண சொல்றாங்க. அப்ப 10 வேர்ட் அப்டின்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ற மாரி இருக்கு. ஓகேங்களா? அப்ப நான் என்ன பண்றேன், போஸ்ட்டுக்குள்ள போய்க்கிறேன். போஸ்ட்டுக்குள்ள போயிட்டு, திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் விட்டு, நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் எழுதிக்கிறேன். ஓகேங்களா? இப்ப நான் என்ன எழுதுறேன் பாருங்க. பிரியாணி, ஃபுட் பிரியாணி, ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இதுக்கெல்லாம் போட்டுட்டு, ஆ சிம்பிள் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறேன். ஏன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் லென்த் வந்து கேட்கறாங்க. ஓகேங்களா? அப்போ கொஞ்சமாச்சும் நம்மளுக்கு லென்த்தா இருந்தா மட்டும் தான் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இதெல்லாம் நீங்க போயிட்டு பக்கத்துல அப்டேட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அப்டேட் ஆயிடும். போஸ்ட் சொல்றேன். ஓகேங்களா? பாயிண்ட் இப்ப பாருங்க நான் போஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னோட பிளாக் ஓப்பன் பண்ணிட்டேன். என்னோட டைட்டில் பாருங்க மேல வந்து காமிக்குது டைட்டிலு. பிரியாணி பற்றி பார்க்கலாமா? பிரியாணி ஃபுட் சிம்பிள் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டுருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு நான் போட்டுருக்கேன். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்க கிரியேட்டிவ் என்ன தோணுதோ அத நீங்க தாராளமா போட்டுக்கலாம். இதுல டைட்டில்ல என்னென்ன சொல்றேன் பாருங்க. டைட்டில்னா இதுதாங்க ஓகேங்களா? பாருங்க. பிரியாணியினுடைய வகைகள். மட்டன் பிரியாணி மசாலா இதுதான் டைட்டில். அது கீழ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி இருக்கும். அதாவது இந்த
கருப்பு கலர் லெட்டர் இருக்கா, சின்ன சின்ன லெட்டர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷன் மாரி கணக்கு வரும் அதெல்லாம். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து ஒரு டைட்டில் நம்ம குடுத்துட்டு, அதுக்கு கீழ நம்ம பெருசா எழுதுறோம். அப்ப 2024 பிரியாணி உணவகங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டைட்டில் ஓகேங்களா? ஸோ, இப்ப டைட்டில பொறுத்தவரைக்கும் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எத்தன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க, செக் பண்ணுங்க. ஸோ, டைட்டில பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ டைட்டில்ல வந்து உங்களுக்கு மஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 இல்ல 4 வந்து வச்சுக்கங்க. ஓகேங்களா? ஏன்னா 3 சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு 4 கூட வச்சுக்கங்க நீங்க. ஓகேவா? நம்ப இதுல நெறைய டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அது பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த பிளாக் கிரியேட் பண்ணிட்ட பிறகு கீழ ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்ல தான் நீங்க என்ன பண்ணணும்னா, இத நீங்க ஆட் பண்ணணும். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? ஜென் ரிவ்யூஸ். இது நீங்க எங்க காப்பி பண்ணணும்னா, உங்களுடைய எஸ்பிஐ இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸ்பான்சர் கீவேர்ட்ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இங்க பாருங்க நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இத நீங்க அப்படியே நீங்க காப்பி பண்ணி உங்க பிளாக்ல கடைசில தான் நீங்க இத ஆட் பண்ணணும். ஸோ முன்னாடி ஆட் பண்ணக்கூடாதுங்க. ஸோ அப்ப நான் என்ன பண்றேன் பாருங்க, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆட் பண்ணிட்டேன். லிங்க்கும் ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அப்போ டைட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் குடுத்துட்டேன். ஸோ இங்க பாருங்க டைட்டிலுமே நான் வந்து குடுத்துருக்கேன். ஸோ அதேபோல ஹெட்லைனுமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஹெட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதேபோல லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரிவ்யூஸ்க்கான அந்த இதுவுமே வந்து புரமோஷன் அதுவுமே நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இது இல்லாம பிக்சருமே ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு பிக்சர் ஆச்சு. நாம வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பிக்சர் ஆட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? அப்ப பிளாக் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்ப ரெடி ஆயிட்ட பிறகு நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண போயிடலாமா? ஓகே. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய எஸ்பிஐ இத நீங்க ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் என்ன போட சொல்றாங்க? என்டர் யுவர் பப்ளிஷ்டு யுஆர்எல்ன்னு இருக்கு இல்லையா? இந்த பப்ளிஷ்டு யுஆர்எல் நீங்க எங்க போய் எடுக்கணும் அப்டின்னா, உங்களுடைய அந்த பிளாக் இருக்கு இல்லையா? அந்த பிளாக்ல ஷேர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஷேர் ஆப்ஷன நான் மார்க் பண்ணி கூட காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த ஷேர் ஆப்ஷன் ஓகேங்களா? இந்த ஷேர் ஆப்ஷன் நீங்க டச் பண்ணணும். ஸோ டச் பண்ணிட்டு மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிடணும். ஓகேங்களா? இல்ல அப்டின்னா அங்கேயே ஒரு காப்பி லிங்க் இருக்கும் பாருங்க. ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காப்பி லிங்க்ன்னு அப்டியும் இருக்கும். அந்த காப்பி லிங்க டச் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ டச் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, யாருக்காச்சும் ஒரு நண்பருக்கு சென்ட் பண்ணுங்க. இல்ல அப்டின்னா உங்க ப்ரௌசர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட் பண்ணிடுங்க. சென்ட் பண்ணிட்டு நீங்க என்ன சர்ச் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுடைய அந்த இது வந்து பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஆகணும். ஓகேங்களா? அந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு அப்டின்னா, நீங்க கரெக்ட்டான யுஆர்எல் தான் எடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப நான் கரெக்ட்டான யுஆர்எல் தான் எடுத்திருக்கேன். ஸோ அப்ப எடுத்த யுஆர்எல் என்ன பண்ணணும்னா, இங்க வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அப்ப யுஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் பண்ணியாச்சு. அப்புறம் பாருங்க, என்டர் டைட்டில் அபௌட் யுவர் போஸ்ட் மினிமம். அப்ப டைட்டில் வந்து கேட்கறாங்களா? அப்ப டைட்டில் நம்ம என்ன குடுத்திருக்கோம்? பிரியாணி பற்றி பார்க்கலாமா? அப்படி குடுத்திருக்கோமா? ஸோ அந்த பிரியாணி டைட்டில் நீங்க எங்க எடுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய போஸ்ட்ல போங்க. போஸ்ட்ல எடிட் ஆப்ஷன்ல போயிட்டு, மேல நீங்க குடுத்திருப்பீங்க டைட்டில். ஸோ அப்ப சப்போஸ் உங்க டைட்டில் எடுக்க தெரியலனா கூட நீங்க வந்து நோட் பண்ணிக்கங்க. இல்ல தானா கூட நீங்க வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம் டைட்டில. ஓகேங்களா? ஸோ இப்ப நான் என்ன பண்றேன், டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு, நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. டைட்டில் போட்டாச்சா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, யுவர் போஸ்ட் கன்டென்ட் எனி ஒன் இமேஜ் யுஆர்எல் கேட்கறாங்க. அதாவது உங்க போஸ்ட் இருக்கு இல்லையா? அந்த போஸ்ட்க்கு சம்மந்தமான இமேஜ் நீங்க கண்டிப்பா அந்த பிளாக்ல ஒண்ணாச்சும் ஆட் பண்ணணும். அதுல ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜோட யுஆர்எல் எடுக்கணும். அந்த யுஆர்எல் நீங்க எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஒண்ணுமே இல்ல உங்க பிளாக்குக்குள்ள வந்துருங்க. உங்க பிளாக்குள்ள வந்துட்டு, ஏதாச்சும் ஒரு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லாங் பிரஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா, இங்க பாருங்க உங்களுக்கு காப்பி லிங்க் அட்ரஸ்ன்னு இருக்கும். அத நீங்க டச் பண்ணிக்கணும். ஓகே லாங் பிரஸ் பண்ண போறீங்க இமேஜ்க்கு மேல அதே பார்த்தீங்கன்னா, காப்பி லிங்க் அட்ரஸ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இமேஜ் காப்பி ஆயிடும். ஓகேங்களா? இல்ல அப்டின்னா அந்த இமேஜ டச் பண்ணுங்க. அது இமேஜ டச் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜ்க்குள்ளேயே போயிடும். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு போகல அப்டின்னா, நீங்க என்ன பண்ணணும் வந்து டெஸ்க்டாப் சைட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப டெஸ்க்டாப் சைட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறேன். இப்ப பாருங்க, நான் இமேஜ வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு போகல. ஸோ இதுக்கு என்ன எரர் இருக்கு அப்டின்னா சில டைம்ல உங்களுடைய ப்ரௌசர் சரியில்லைனா கூட இந்த மாரி விஷயம் வரும் ஓகேங்களா? ஸோ உங்க ப்ரௌசர் வந்து அப்டேட் பண்ணி இப்ப நான் அப்டேட் வந்து பண்ணிட்டேன் ஓகேங்களா? இப்ப பாருங்க அந்த இத நான் காப்பி பண்றேன். அதாவது அத டச் பண்றேன். இமேஜ டச் பண்ண உடனே இந்த மாரி பெருசா வரும். ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணி இப்ப வந்துட்டு அப்ப திரும்பி அந்த இமேஜ் மேல ஒரு லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க பாருங்க உங்களுக்கு ஷேர் இமேஜ்ன்னு ஒண்ணு இருக்கும் ஓகேங்களா? அந்த ஷேர் இமேஜ் குடுத்து கூட நீங்க லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, மத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கலாம். இங்க பாருங்க லிங்க் வந்து போச்சு பாருங்க. இந்த மாரி லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க குடுக்கலாம். நீங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பண்ணாம இத லாங் பிரஸ் பண்ணுங்க. லாங் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்டின்னா, உங்களுக்கு காப்பி லிங்க் அட்ரஸ்ன்னு வரும். இத குடுத்துட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஓகே ஆயிடும். இத நீங்க எப்படி செக் பண்ணலாம் அப்டின்னா, உங்களுக்கு WhatsAppல யாராச்சும் ஃப்ரெண்ட் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து போங்க. இல்ல உங்க ப்ரௌசர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க செக் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்க ப்ரௌசர்லயே மேல போயிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு, நீங்க சர்ச் ஆப்ஷன் குடுத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் மட்டும் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த மாரி இமேஜ் மட்டும் உங்களுக்கு ஓப்பன் ஆச்சு அப்டின்னா, நீங்க வந்து போட்ட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்ன்னு அர்த்தம். அத செக் பண்ணிக்கங்க. அப்ப நான் என்னுடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டு. நான் என்ன பண்ணிக்கிறேன், அத வந்து போட்டுறேன். ஓகேங்களா? போட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா? அந்த டிஸ்கிரிப்ஷன்னா ஒண்ணுமே இல்லங்க. உங்க கன்டென்ட் இருக்கு இல்லையா? அந்த கன்டென்ட்க்கு கீழ ஏதாச்சும் அ ஏதாச்சும் ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணீங்க. அதாவது பிரியாணி பத்தி நீங்க நான் இப்ப போட்டுருக்கேன். அப்ப பிரியாணி பத்தி நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க தான் டிஸ்கிரிப்ஷனா எடுக்க போறேன். ஓகேங்களா? ஸோ அப்ப 2024ல இந்த பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்றேன் இல்லையா? இத வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். இத நீங்க போட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, உங்க எஸ்பிஓல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அது குடுக்க சொல்லியிருக்காங்க அந்த டேக்.
அந்த டேக்குமே நீங்க காப்பி பண்ணீங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் உங்க போஸ்ட் பத்தி நீங்க கேட்டுருக்காங்க. இருந்தாலும் இதுவுமே நீங்க பண்ணீங்க அப்டின்னா, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு யூனிக்கா இருக்கும். மத்தவங்களுக்கும் உங்களுக்கும் டிஃபரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்ப அதுவுமே நீங்க காப்பி பண்ணி போட்டுங்க. அப்ப நான் என்ன பண்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனயே வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருந்து சொல்றேன். சிம்பிளா சொல்லிர்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா, என்டர் யுவர் பப்ளிஷ்ட் யுஆர்எல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஸோ இந்த என்டர் யுவர் பப்ளிஷ்ட் யுஆர்எல் நீங்க எங்க போய் எடுக்கணும் அப்டின்னா, உங்களுடைய பிளாக் உள்ள போயிட்ட பிறகு, அது மத்தவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? இங்க பாருங்க ஷேர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இந்த ஷேர் பண்ணக்குள்ள உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் ஒண்ணு வரும். ஸோ அந்த லிங்க்க நீங்க எப்படி டச் பண்ணலாம்? அதுல இல்ல காப்பி பண்ணிட்டீங்க அப்டின்னா, மத்த ப்ரௌசர்ல அதாவது நீங்க ப்ரௌசர்லயோ எல்லாச்சும் சென்ட் பண்ணி அத ஓப்பன் பண்ணாங்க அப்டின்னா, உங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் வந்து ஓப்பன் ஆகணும். ஸோ அப்படி ஓப்பன் ஆனா மட்டும் தான் அது லிங்க் வந்து கரெக்ட்டா இருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்மளுடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அப்ப என்டர் யுவர் பப்ளிஷ்ட் யுஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிளாக் உடைய அந்த போஸ்ட்டோட லிங்க் தான் எடுக்கணும். உங்களுடைய பிளாக் லிங்க் எடுக்கக்கூடாதுங்க. உங்களுடைய போஸ்ட்டோட லிங்க் ஓகேங்களா? ஸோ போஸ்ட்டுக்கும் தனித்தனி போஸ்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதுல அந்த போஸ்ட்டுக்குள்ள போயிட்டு அந்த லிங்க்க வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா எடுங்க. ஓகேங்களா? எடுத்துட்ட பிறகு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, நெக்ஸ்ட் அந்த இது டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஓகேங்களா? டைட்டில பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நீங்க டைட்டில் என்ன குடுத்துருக்கீங்களோ, அந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. அதேபோல இமேஜோட யுஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு நான் சொல்லி தந்திருக்கேன். ஓகேங்களா? அதேபோல இமேஜ் யுஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருங்க. ஸோ அப்ப இமேஜ் யுஆர்எல் போட்டாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன். ஸோ டிஸ்கிரிப்ஷன பொறுத்தவரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, அந்த கன்டென்ட்க்கு சம்மந்தமா எதனா ஒண்ணு டைட்டிலுக்கு கீழ எழுதியிருப்பீங்க. அதாவது ஹெட்லைன் குடுத்துருப்போம். அது கீழ நெறைய எழுதியிருப்போம். அதுல ஏதாச்சும் ஒரு சம்திங் வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாச்சும் காப்பி பண்ணிட்டு, கீழ வந்து திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. போட்ட பிறகு என்ன பண்ண சப்மிட் பண்ணுங்க. சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாரி எரர் வந்துச்சு அப்டின்னா, நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தான். உங்க ஹிஸ்டரிய வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஹிஸ்டரிய கிளியர் பண்ணிட்டாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே ஆயிடும். ஓகேங்களா? இப்ப நான் திரும்பி உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ, இப்ப நான் மறுபடியும் என்ன பண்ணியிருக்கேன் அப்டின்னா, ஆப் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஆப் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டு, கிளியர் ஹிஸ்டரிலாம் குடுத்துட்டு, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, சப்மிட் குடுக்குறேன். இந்த மாரி சப்மிட் குடுக்கக்குள்ள உங்களுக்கு டைட்டில் மஸ்ட் பி ஹேவ் அப்ரோவ். ஸோ, அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, போட சொன்னாங்க அப்டின்னா, ஸோ இந்த மாரி எரர் வந்தாலும் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு தெரியுமா? ஸோ, இங்க வந்துருங்க. ஓகேங்களா? ஸோ, இங்க வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த டைட்டில் இருக்கு இல்லையா? அந்த டைட்டில்ல நீங்க இன்னும் கொஞ்சம் ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னும் கொஞ்சம் வேர்ட்ஸ் ஆட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ, இப்ப அந்த வேர்ட்ஸ்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, அன்அஃபிஷியல்னு சொல்லிட்டு நான் சும்மா போட்டுக்கிறேன் டெமோவுக்கு. நீங்க என்னன்னா ஏதாச்சும் போடணும் அப்டின்னா, நீங்க தாராளமா போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ, அப்போ உங்களுக்கு எது வேணுமோ அத வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க போட்டுங்க. இப்ப பாருங்க என்னுடைய டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டாஸ்க் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி அண்ட் ஏர்ன்ட் அமௌண்ட் இஸ் ₹30 கீவர்ட் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ, அப்ப இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா முடிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஓகேங்களா? ஸோ, இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 7 நாளைக்கு ஒரு டைம் தான் உங்களுக்கு இது பண்ற மாரி இருக்கும். இந்த அமௌண்ட்டுமே உங்களுக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிடுவாங்க. இங்க பாருங்க. எனக்கு வந்து ஆட் பண்ணிட்டாங்க. அத நீங்க எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு இங்க பே அவுட் ஹிஸ்டரி இருக்கும். அந்த பே அவுட் ஹிஸ்டரி டச் பண்ணிட்டு கீழ வந்தீங்கன்னா, உங்களுக்கு ₹30 இங்க ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ இதுதான் ஓகேங்களா? கன்டென்ட் ரைட்டருக்கு ₹30 வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் கரெக்ட்டா பண்ணுங்க. உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆயிடும். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா ஆன்ஸர் பண்றேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்பு 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 அஃபிஷியல். தேங்க்ஸ்